viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆம்லா நாட்டும் சாதா நாட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து செஞ்சிருக்கேன். அது எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல வந்து பேஸ்ல வந்து நான் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் மேல வந்து நார்மல் ரன்னிங் வயர் மெத்தட் யூஸ் பண்ணியும் இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து போட்டுருக்கேன். இது பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. நல்ல பெரிய சைஸாவும் இருக்கு. ஒரு half roll வயர் இருந்தா போதும் இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து அழகா போட்டுடலாம். இது எப்படி போடுறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் போடுறதுக்காக மொத்தம் வந்து 18 வயர்கள் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 3 அடி நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நாட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 1 feet ஸ்கேல்ல அளவெடுங்க. இந்த மாதிரி 1 feet ஸ்கேல் எடுத்துட்டு அதை சுத்தி ரேப் பண்ணிட்டு அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கிரீன் கலர்லயும் பிங்க் கலர்லயும் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணி போட போறேன். இந்த கிரீன் கலர் பீட்ஸை வந்து ரன்னிங் வயர்ல கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு அதிகமா கோர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கோர்த்துக்கோங்க. கோர்க்க வந்து உங்களுக்கு சிரமமா இருந்தது அப்படின்னா முன்னாடி ஷார்ப் எட்ஜா வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரன்னிங் வயர்ல கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு ஒரு 100 grams பீட்ஸ் நமக்கு தேவைப்படும். நீங்க ஒரே கலரும் யூஸ் பண்ணலாம், இல்ல வேற வேற கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு கலர் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த மாதிரி நான் பீட்ஸ் எல்லாம் வந்து கோர்த்துட்டேன். இனி வந்து பேஸ் போட ஆரம்பிக்கலாம். பேஸ் போடுறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் 1.5 feet வந்து அளவு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1.5 feet அளவு எடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு மேல் பக்கம் இருக்கிற ஒயர் வந்து 1.5 feet இருக்கு. கீழே இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயர்ல ஒரு ஒயரை எடுத்து இதுக்கு மேல இந்த மாதிரி லூஸா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒயரை எடுத்து அதை வந்து டைட்டா போட்டுக்கலாம். எல்லா ஒயரும் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 3 ஒயர் இருக்கு. இதுல ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்க. அந்த ரன்னிங் ஒயரை ஃபர்ஸ்ட் மேல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 2 பீஸ் ஒயர் போட்டோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஒயர்ல இருக்கிற திருமண பகுதியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லூப்குள்ள மட்டும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் 2வது ஒயர்ல இருக்க திருமண பகுதியை எடுத்துட்டு 2 லூப்குள்ளேயும் விட்டுறலாம். இப்போ வந்து இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஆம்லா நாட்டு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஆம்லா நாட்டில் போடுற கூடைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒயர் வந்து கொஞ்சம் அதிகம் தேவைப்படும், ஆனால் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு நாட் போட்ட பின்னாடி நம்ம கோர்த்து வச்சிருக்கோம் இல்லையா பீட்ஸு, அதை வந்து நகர்த்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இனி அடுத்த நாட் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அடுத்த 2 ஒயர்களை எடுத்து இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒயரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து லூஸாக போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் ஒயரை எடுத்து டைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை எடுத்து மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்கிற திருமண ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்குள்ளே விட்டுறலாம். நீங்கள் வந்து இதை பிரிஞ்சிடாம நல்லா இடது கையில் கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூப்குள்ளே விட்டாச்சு. இனி அடுத்த திருமண ஒயரை எடுத்து 2 லூப்குள்ளேயும் விட்டுறலாம். இனி இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிட்டு டைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் பீட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஒயரில் வந்து கேப்ஸ் இருக்கக்கூடாது. அதனால நல்லா நெருக்கமாக டைட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணி டைட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த ஒயர்கள் வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இனி வந்து அடுத்த பீடை வந்து இந்த மாதிரி நெருக்கமா தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அடுத்த நாட்டும் இதே மாதிரி போடலாம். இப்போ வந்து ஆம்லா நாட்டை எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இனி வந்து நான் ஸ்பீடா போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நீங்க வந்து ஒயர்கள் வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லைன்ல மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த லைன்ல நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஒருவேளை அதிகமாவோ குறைவாவோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மேலே போடும்போது ஒயர் ஷார்டேஜ் வரும். இதே மாதிரி கண்டினியூஸா எல்லா ஒயர்களையும் நாட் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து 9 knots கிடைக்கும் இந்த லைன்ல.
நான் ஏற்கனவே நிறைய ஆம்லா நாட் கூடைகள்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மேலே வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். 1 ரோல் கூடை, அப்புறம் 2 ரோல் கூடை, பூஜை கூடை, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கூடை போடுறதுல பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். அதில் வந்து நான் கண்டினியூஸாக எல்லா டைப் நாட்ஸ், அதுக்கப்புறம் பேக்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பேசிக்லேருந்து எல்லாமே கற்றுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதில் வந்து என்ன டவுட் இருந்தாலும் என்னுடைய டெலிகிராமில் வந்து சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் போட்ட கூடைகளை ஃபோட்டோஸ் அனுப்பி என்கிட்ட வந்து டவுட் கேட்கலாம். நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 3 நாட்ஸ் போட்டேன். இதே மாதிரி எல்லா நாட்ஸும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து எல்லா நாட்ஸும் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இனி ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு 1.5 ஃபீட் மெஷர் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 1.5 ஃபீட் தான் எடுத்திருக்கோம். அதனால லாஸ்ட்லேயும் 1.5 ஃபீட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இது வந்து சென்டர் லைன் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடையாளம் தெரியும். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா மேலே வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸ் ஷேப்பில் கிடச்சிருக்கு ஒயர்கள். இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ஒயர்களில் மட்டும் நம்ம வந்து பீட் கோர்த்துக்கணும். கிரீன் கலர் பீட் தான் வந்து இந்த லைனுக்கும் நான் கோர்க்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பீட்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க. நமக்கு மேலே 8 எக்ஸ் ஷேப்கள் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல எல்லாம் பீட்ஸ் கோர்த்துடுங்க. இப்போ எல்லா இடங்களையும் நான் வந்து பீடு வந்து கோர்த்துட்டேன். இனி வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டுடலாம். சேம் நம்ம ஏற்கனவே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ரன்னிங் ஒயரை வந்து 1.5 ஃபீட் எடுத்துக்கலாம். 1.5 ஃபீட் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை வந்து அதுக்கு மேலே லூஸாக சுற்றிடலாம். அதுக்கப்புறமா ரெண்டாவது ஒயரை வந்து டைட்டாக சுற்றிடலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயரை வந்து ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒயரை வந்து 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுடலாம். இனி வந்து நாட்டை வந்து இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் லைனில் வந்து ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இனி வந்து ரன்னிங் ஒயரில் இருக்கிற பீடை வந்து நெருக்கமாக தள்ளி விட்டுடலாம். நெருக்கமாக தள்ளி விட்டுட்டு அடுத்த நாட்டும் போடலாம். அடுத்த நாட்டும் அதே போல் தான். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் போடணும். ஒவ்வொரு நாட் போட்ட பின்னாடியும் பீடை வந்து நெருக்கமாக தள்ளி விட்டுறணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு வாங்க. இந்த லைனில் வந்து நமக்கு 8 நாட்ஸ் கிடைக்கும். 8 நாட்ஸ் போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயரை 1.5 ஃபீட் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டாச்சு. இனி ரன்னிங் ஒயரை சேம் அளவு விட்டு கட் பண்ணிடலாம். 1.5 ஃபீட் அளவு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த சென்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் தான் லைன்ஸ் போட்டு வரணும். மேலே எத்தனை லைன் போடுறோமோ அதே அளவு தான் கீழேயும் போட்டு வரணும். ஒவ்வொரு லைன் ஆரம்பிக்கும் போது 1.5 ஃபீட் விட்டு நம்ம ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது 1.5 ஃபீட் விட்டு நம்ம கட் பண்ணிடணும். ஒவ்வொரு லைன் போடும்போது நமக்கு ஒரு நாட் வந்து குறைஞ்சிட்டே வரும். இதை வந்து கவனமாக பார்த்து போடுங்க. இதே மாதிரி கீழ் பக்கத்துலையும் நம்ம போட்டு வரலாம். கீழ் பக்கத்துலையும் ஆரம்பிக்கும் போது 1.5 ஃபீட் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வரணும். ஒவ்வொரு லைன் முடிவுலையும் 1.5 ஃபீட் ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக போட்டு வாங்க. மொத்தம் வந்து மேலே 4 லைன்ஸ் போடுங்க, கீழே 4 லைன்ஸ் போட்டு வாங்க. டோட்டல் வந்து இந்த பேஸில் வந்து 9 லைன்ஸ் போட்டுருங்க.
இப்போ இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நல்ல பெரிய சைஸாகவே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஹெக்ஸகான் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. மேலே வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5 knotsல நான் முடிச்சிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 knots இருக்குது. இந்த மாதிரி பேஸ் கிடச்சிருக்கு. இந்த பேஸ் வந்து நல்ல அகலமாகவே இருக்குது. இந்த ஹெக்ஸகான் ஷேப்பில் எல்லா இடத்துலையும் நமக்கு 5 knots கிடச்சிருக்கு. சென்டரில் மட்டும் நான் க்ரீன் பீட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேலேயும் கீழேயும் பிங்க் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இனி வந்து நம்ம மேல் பக்கம் போட ஆரம்பிக்கலாம். இதே கண்டினியூஸனாக மேலே போட்டாலும் அழகாக தான் இருக்கும். மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டாலும் அழகாக தான் இருக்கும். நான் இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நான் போட போகிறேன். இது வந்து கூட போட்டு மீதம் இருந்த ஒயரு, இந்த ஒயரை யூஸ் பண்ணி மேலே வந்து ரன்னிங் ஒயர் மெத்தடில் நாட்ஸ் போட போகிறேன். இந்த ஒயரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். நம்ம வழக்கமாக இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 நாட் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை வந்து அதுக்கு மேலே சுற்றிடுங்க. அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை வந்து மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற திருமண ஒயரை லூப்புக்குள்ளே விட்டுட்டு நாட் போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட் நாட் வந்து போட்டேன். இதே தான் வந்து கண்டினியூஸாக போட்டு வரணும். கீழே வந்து ஆம்லா நாட்டில் இந்த பேஸ் போட்டிருக்கறனால மேலே நார்மல் ரன்னிங் ஒயர் மெத்தடில் போடும்போது அந்த இடத்துல வர ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த லைனில் வந்து நமக்கு சரியாயிடும். நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் மெத்தடில் போடுறதுனால ஒயர் எதுவும் சொருக தேவையில்லை. எந்தெந்த இடத்துல ஒயர்கள் இருக்குதோ அதில் பூரா நாட் போட வேண்டியது தான். கார்னர் டர்ன் பண்ணுறதும் அப்படி தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. இருக்கிற ஒயர்கள் எல்லாத்துலேயும் போட்டு வந்துடலாம். இதே சிவன்கண் நாட்டில் நம்ம போடும்போது ஒயர்கள் வந்து சொருக வேண்டியது வரும். உங்களுக்கு வந்து சிவன்கண் நாட்டில் இந்த மெத்தட் போட்டு காட்டணும் அப்படின்னா அது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து போட்டு காட்டுறேன். மாதிரி கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியதுதான். கார்னர் டர்ன் பண்ணுறதுலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பாக போடணும். இந்த சுற்று முடிவில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். கார்னர் பாருங்க, எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம சுற்றி வர போட்டு வர வேண்டியது தான். இந்த மாதிரி மீதமாகிற ஒயர்களை யூஸ் பண்ணி ஃப்ரூட் பேஸ்கெட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸுன்னு மட்டும் இல்லை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். கூட போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்கள் மீதம் இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சுற்றி வர போட்டு வாங்க. லாஸ்ட்டில் வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு சுற்று வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். எல்லா ஒயர்கள் எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலையும் நான் நாட் போட்டு வந்திருக்கேன். எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு வந்திருக்கேன். இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் இந்த கூடை வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏணிப்படி முடிச்சு போடுங்க. இந்த நாட் வந்து லாஸ்ட் நாட்டு, இந்த நாட் வந்து ஃபர்ஸ்ட் நாட்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டு மேல் பக்கமாக தள்ளிடுங்க. அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை வந்து ரிவர்ஸாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரில் ஃபோல்டு பண்ண பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு இந்த ஒயரை இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து எந்த இடத்துல ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு ரவுண்ட் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி இந்த ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் அடுத்த நாட்டில் நாட் போடணும். எப்போதுமே வந்து எந்த நாட்டில் ஏணிப்படி முடிச்சு போட்டோமோ அந்த நாட்டில் மேலே வந்து அடுத்த லைன் வந்து ஆரம்பிக்கக்கூடாது. அடுத்த லைனில் தான், அடுத்த நாட்டில் தான் ஆரம்பிக்கணும். அதனால இந்த இடத்துல நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். இனி வந்து வழக்கமாக போடுற மாதிரி கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியது தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் கண்டிப்பாக லேடர் நாட் போடுங்க. இதே மாதிரி மொத்தம் 8 லைன்ஸ் போட்டுருங்க. ஒயர் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டும் நீங்கள் போட்டுடலாம். லாஸ்ட்டில் வந்து ஒரு சுற்று வந்து நம்ம உள்ளே சொருக வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட் வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு லைன் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வழக்கமாக இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணியிருக்கேன்.
தேர்ட் ரோவில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு லைன் வந்து ஃபோல்ட் ஆகி கிடைக்கும். டோட்டல் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹைட் வந்து எனக்கு போதுமானது, அதனால 8 லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். வந்து இன்னும் கூட 2 லைன் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஹேண்டில் நான் போடல, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஹேண்டில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.